சூப்பர் எல் நினோ வந்தால் தமிழ்நாட்டிற்கு என்ன ஆகும்? உண்மையில் காத்திருக்கும் ஆபத்து என்ன? வெல்கம் பேக். கிளாரிட்டி இஸ் கீ. ஒரு கடல் இந்தியாவிலிருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த கடலில் ஏற்படும் ஒரு வெப்ப மாற்றம் தமிழ்நாட்டில் மழை பெய்யுமா, வறட்சி வருமா, வெப்பம் அதிகரிக்குமா என்பதை முடிவு செய்ய முடியும் என்றால் நம்புவீர்களா? தற்போது உலக வானிலை நிபுணர்கள் கவனித்து வரும் ஒரு விஷயம்தான் சூப்பர் எல் நினோ. இது சாதாரண காலநிலை மாற்றம் அல்ல. இது வலுவாக உருவானால் அதன் தாக்கம் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் நேரடியாக பாதிக்கலாம். அப்படியானால் இந்த சூப்பர் எல் நினோ என்றால் என்ன? அது எவ்வாறு ஆபத்தானது? தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கலாம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பகுதி 1. எல் நினோ என்றால் என்ன? முதலில் எல் நினோ என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் மிகப்பெரிய கடலான பசிபிக் பெருங்கடலில் சாதாரணமான காற்று ஒரு குறிப்பிட்ட திசையில் வீசும். அந்த காற்று பலவீனமாகும் போது கடலில் இருக்கும் வெப்பமான நீர் தனது இடத்தை மாற்றி மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் பரவுகிறது. இதனால் கடல் வெப்பநிலை அசாதாரணமாக உயர்கிறது. இந்த நிகழ்விற்கு தான் எல் நினோ என்று பெயர். ஆனால் இந்த வெப்பநிலை மிக அதிகமாக உயர்ந்தால் அதற்கு சூப்பர் எல் நினோ என்று பெயர். பகுதி 2. ஏன் உலகம் இதை கவனிக்கிறது? சூப்பர் எல் நினோ என்பது ஒரு நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல. இது உலகம் முழுவதும் வானிலை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. சில நாடுகளின் கடுமையான வறட்சி ஏற்படலாம். சில நாடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். சில இடங்களில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகலாம். 1977 மற்றும் 2015 ஏற்பட்ட சூப்பர் எல் நினோ உலகளவில் மிகப்பெரிய காலநிலை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் தற்போது விஞ்ஞானிகள் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பகுதி 3. இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலை பருவமழை. எல் நினோ வலுவாக இருந்தால் தென்மேற்கு பருவமழை பலவீனமடையலாம். மழை குறைந்தால் விவசாயம் பாதிக்கப்படும். நீர்த்தேக்கங்களும் நீர்வரத்து குறையும். குடிநீர் பிரச்சனைகளின் உருவாகலாம். விவசாய விளைச்சல் குறைந்தால் உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரிக்கலாம். அதனால் எல் நினோவை இந்தியா மிகவும் கவனமாக பார்க்கிறது. பகுதி 4. தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கலாம்? தமிழ்நாட்டில் நிலை கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கு முதல் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் மீதான அழுத்தம் கூடலாம். சில பகுதிகளில் வறட்சி நிலை உருவாகலாம். ஆனால் அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் சில மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒருபுறம் வறட்சி, மறுபுறம் திடீர் கனமழை. இந்த இரண்டு தாக்கங்களும் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. கன்க்ளூஷன். முக்கியமாக ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சூப்பர் எல் நினோ என்பது ஒரு புயல் அல்ல, ஒரு மழை நிகழ்வு அல்ல. இது உலக வானிலை அமைப்பையே பாதிக்கும் ஒரு இயற்கை நிகழ்வு. இதன் தாக்கம் எவ்வளவு இருக்கும் என்பது வரும் மாதங்களில் தான் தெளிவாக தெரியும். ஆனால் விஞ்ஞானிகள் இதை கவனமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற உண்மை தகவல்களை சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.